வேண்டும் தெரியுமா? அப்படி என்னை பாத படைத்தாதாரியே என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஆடுறாங்களா? ஒரு நாள் இப்படி ஆடி இருக்கீங்களா? மனுஷனா நீங்களா? கார்ல காலவில்லை
மகனே எப்படி எப்படி தந்தையாருடைய பாதத்தை படித்ததாலே கீழே ஏழுலகம் மேலே ஏழுலகம் ஈரேழு 14 புவனங்களிலே சரி இந்த பரந்த நெடிய புவனங்களிலே உலகில் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடூடி வாழ்ந்திருப்பாய் கண்ணே. நாங்கள் சித்தம் பாக்கியம் இருந்தாலும் உங்களிடத்திலே ஒரு வாய் வார்த்தை வார்த்தையா என்ன அழைத்ததொரு செய்தி என்ன
அந்த மகனாகப்பட்ட சாந்தசனை அழைத்திருக்கிறீர்களே, என்னப்பா காரணம்? ஒரே முனமுன சத்தம். ஆகட்டும் கண்ணே, இன்றைய தினமாக உன்னை அழைத்திருக்கிறேனே, ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்காத ஆசை ஒன்று என்னுடைய மனதிலே நெடுநாளாக காத்திருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்காத ஆசையா? ஆமாப்பா. எப்பேற்பட்ட ஆசை? மகளே, இன்றைய தினமாக உனக்கோ நாளொன்று வயதொன்று ஆகி கொண்டிருக்கிறது. உண்மைதான். திருமணம் செய்யக்கூடிய தகுதியானது வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த நாட்டை ஆண்டு ஓய்வு பெறக்கூடிய வயதானது வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பின் என்னுடைய நாட்டை நீதான் ஆள வேண்டும். அதற்காக திருமணம் செய்திருந்தால் மட்டுமே ஒரு நாடை ஆளக்கூடிய தகுதியானது உனக்கு இருக்கிறது. உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இளவரசராக இருக்கக்கூடிய நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜராக வேண்டும். அதனாலே உனக்கு இன்றைய தினமாக திருமணம் ஏற்பாடானது செய்திருக்கிறேன். திருமண ஏற்பாடு? உண்மைதான். என்னதான் இப்படி சத்தம் போடுறீங்க? அவங்க அப்படிதானே. நாங்க எவ்வளவு இது பட்டு இது எங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? கூப்பிடுமா? அப்ப சம்பளம் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாருப்பா அது வண்டி ஓடுறது? அவருக்கு ஒரு போர்வை போட்டு படுக்க வைக்கணும். சரி அப்பா, அதனாலே உனக்கு திருமணம் செய்யலாம். திருமணம் செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்கள். எப்படியாப்பட்ட நாடகம் வச்சுட்டு இப்படி பண்றீங்களே? எப்படியாப்பட்ட கூத்து வச்சுட்டு இப்படி பண்றீங்களே? நல்லா இருக்குது உங்களுக்கெல்லாம். என்னால பேச முடியாது, பேசுறது வாய்ப்படாது. அதனாலே உனக்கு திருமண ஏற்பாடு என்று எதுவும் செய்திருக்கிறேன். உன்னை அழைத்து ஒரு வாய் வார்த்தை குறிப்பிட்டு போகலாம் என்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அப்படியா? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்பா, மறுவார்த்தையும் பேசாமல் திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். திருமணம் செய்வதற்காக என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அம்மா, ஒரு சந்தேகம். என்ன? நான் பிறந்த உடனே என்னுடைய தாயார் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். எனக்கு தாய் வந்து அடுத்ததுதான். ஆமா, முதல்ல உங்களுக்கு மனைவி. ஆனா பேசுறீங்க, வீட்டுக்கு போகணும், அந்த பக்கமாவது போகணும். நாங்களும் பேசணும். என்ன ஒரு அளவுக்கு தான் சும்மா. இன்னைக்கு கூட நாளைக்கு பெரிய காட்டு ஒண்ணு இருக்குது. அதனாலே என்ன தாயார் இறந்த பிறகு எனக்கு வந்து அம்மாங்கிறது அப்பா, எனக்கு வந்து அம்மாங்கிறது அடுத்தது. உங்களுக்கு மனைவி என்பதுதான் முதல். உண்மைதான். உங்களுடைய மனைவி இறந்த பிறகு நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை? எதற்காக செய்து கொள்ளவில்லை? இதோ மறுமணம் நான் செய்தேன் என்றால் உன் மீது இருக்கக்கூடிய பாசம் எனது குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பெண் நல்லவளா இருந்தா என்னுடைய இன்னொருத்தையோட மகன் பார்க்காம நல்லபடியா வளர்த்துவான். அதே வரக்கூடிய பெண் தீவளாக இருந்தா அடுத்த பெத்த பிள்ளைய நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா அடிச்சு துரத்து விட்டுருவா. குடும்பத்துல ஏகப்பட்ட சண்டை வரும். அதற்காகத்தான் உனக்காக மட்டும்தான் மறுமணம் நான் செய்து கொள்ளவில்லை. எனக்காக நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்காக நான் திருமணம் செய்யாமல் இப்படியே இருந்து விட்டார் என்னப்பா? முதலாக எனக்கு தாய் இல்லாத குறையே எனக்கு தெரியாது. ஓ போகலாச்சு பேசுற வந்து போக மாட்டாங்க. இங்க இருந்து நம்ம உசுறு எடுத்துட்டு தான் இருப்போம். சத்தம் போட்டு கிடக்குறேன், ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல வந்து நின்று பேசுறது. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா ஏன் கூத்தாடிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. எனக்கு திருமணம் வேண்டாமப்பா, அதைத்தான் உங்களிடத்தில் நான் சொல்றேன். மகனே, என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிற. இதோ அன்றைய தினத்திலே பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார், கண்ணுள்ளவரை கண் காட்சிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது எனக்கென்று இந்த ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்க வேண்டும். அதனாலே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் உனக்கு ஏற்றபடி ஒரு பெண்ணை நான் பார்த்து வருகிறேன். அதனால கல்யாணம் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க ஐயா, கல்யாணம் பண்ணி சொல்லு பையனை. இதை விட சூப்பரான பொண்ணு நான் பாக்குறேன். எனக்கு இதே பெண் தான் வேண்டும். அது வேண்டாம், அது வேண்டாம்.
நான் பென்சில் வச்சு போச்சுக்கலாம். பென்சில் பொங்கல் காசு 3000 வாங்கிருக்கும்ல. ரேஷன் கார்டு இல்லாத அங்க விடு, இங்க வா. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. கல்யாணம் சொல்லி கல்யாணம் அப்படி இல்லைனா எனக்கு இந்த திருப்பதி மொட்டை தான் எனக்கு வேணும். திருப்பதி இதான். ஆமா, அந்த மொட்டை தான். அது மூஞ்சி மூடி கொண்டு இருக்கிறது வெக்கம் வந்து விட்டது. கண்ணே, என்னுடைய மகனை பார் பாரு, மூஞ்சி முக்காடு எடுத்துட்டு பாரு. பையன் பாரு, ஆசைப்படுற மூஞ்சி மட்டும் வந்துடும். ஆத்தா சிரிக்காத ஆத்தா, உள்ள பயந்துக்கு சிரிக்காத ஆத்தா. அப்பா மகனே, இந்த கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சத்திய சீலனுடைய மகனாகப்பட்ட சாந்த சீலனுக்கு ஏற்ற பெண்ணை, உனக்கு ஏற்றபடி பெண், நம்முடைய ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற ஒரு அழகான, எனக்கு ஏற்ற மருமகள், அருமையான ஒரு பெண்ணு. சரி, நான் பார்த்துட்டு வரேன். நீ கவலையா, அப்பா பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமில்ல? தெரியாது. என்னங்க நம்ம வீட்டுல பெரிய காரியமா? ஏய் எலும்பா, கண்டா எலும்பா. ஏண்டா டேய், 20 கிலோ எலும்பு 22 கிலோ சதையை வச்சுக்கிட்டு என்ன தப்பா பேசிட்டேன்? ஏண்டா, ஒரு நல்ல காரியம் நடக்க போது பெரிய காரியங்க. நீங்க கல்யாணம்னா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய காரியம். அது சொல்ற நீங்க. பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கணும், பத்திரை போடணும், அப்புறம் அழைப்பு கொடுக்கணும், பந்தி வைக்கணும், சோறு போட்டு உரப்பு வர வேணும், எவ்வளவு பெரிய விஷயம், ரேடியோ வைக்கணும், மோளகாரம் வேணும், அப்புறம் ஒப்பாரி பாடுறவங்க வேணும். எது கூட ஒப்பாரி போடுறது? ஒப்பாரி மங்களவாத்தியம், மங்களவாத்தியம். தம்பி, இதுக்கு எவ்வளவு பெரிய காரியம். நல்லா இருக்கிற குடும்பத்துல நாசம் பண்ணி விட்டுறாதே அப்பா. இல்ல சார், அதான் பெரிய காரியமா அப்படின்னு. அதனாலே எனக்கு ஏற்ற பெண்ணை பார்த்து வாருங்கள், நான் புறப்படுகிறேன். நீ ஓய்வு, நான் உங்களை உருவாக்கும். ஆமா, போய்விடுகிறேன். நண்பா, உடனடியாக பையன் ஒத்துக்கிட்டாரு. சரி சரி, இதுக்கு மேல எனக்கு ஆனந்தம் தான். அதான். ஆமா, பொண்ணு எங்க போறது? அந்த பொண்ணு எங்க போகுது? நான் போய் ஊர் மேல போய் நாத்தல விட்டுமா? ஒரு இடத்துல பொண்ணு இருக்குதுதான். அப்ப சொல்லு, பாத்துடலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அத பத்தி நீ கவலையே படாத. சூப்பரான பொண்ணுங்க. தொடர்ந்து பார்த்து பெரிய இடமா, நம்மளுடைய ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்தஸ்து நம்மளோட ஒஸ்தி. அப்படியா? அப்படியாப்பட்ட பெண் யார்? ஆனா ஒண்ணுங்க, பொண்ணு காது கேட்காது. ஏண்டா, என் பையன் எப்படி இருக்கிறான்? பொண்ணு காது கேட்காதுன்னு எப்படி? எவ்வளவு பேசுறாலும் கேட்டுக்குவா. ஓ, எவ்வளவு அந்த மாதிரி பொண்ணு தானே வேணும் எனக்கு. எவ்வளவு சொன்னாலும் அமைதியா கேட்டுக்குவேன்னா அப்படியாப்பட்ட பொண்ணு தான் வேணும். வாயெல்லாம் பூச்சி. அதுவுமா? வாய் பேசாதுங்க. ஊமையா இருப்பா. ஓ, எந்த ஒரு மறுப்பு சொல்லும் சொல்ல மாட்டேன். எது பேசினாலும் அமைதியா ஒரு சாந்தம். ஆமாங்க, பரவாயில்லையே. சீலை போடவே எதுவும் தேவையில்லை. அப்படியா? என்னடா சொல்ற? சுடிதாரு இது போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா. சரி, அப்ப இருக்கட்டுப்பா, அதெல்லாம் இருக்கிறது தானே. ஆனா ஒண்ணுங்க, கண்ணு தெரியாது. என்னடா கண்ணு தெரியாதுங்கிற? அதாவது அந்த அளவுக்கு கண் பார்வை இல்லாத மாதிரி ஒரு இதா பக்குவமா இருக்கு. சுருக்கமாக ஒரு சொன்னா, ஒரு சாந்த குணம் படைத்த பெண், எந்த ஒரு இதுவும் இல்லாம குனிஞ்சதெல்லாம் நிமிராதுங்க. ஆனா ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? அந்த பொண்ணுக்கு பொச்சியில் ஓட்ட. பொண்ணுக்கு பொச்சியில் ஓட்டின்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அரண்மனை ஜோதிடர் இங்க அடக்கமான பொண்ணா சொல்றேன். அடக்கமான பொண்ணு இருக்கு. அது வேணாம், விடு. ஆமா, கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம். சீக்கிரமா நம்ம அரண்மனை ஜோசிக்காரங்க. ஜோசியா வந்துட்டார். ஜோதிடரே, நிறைய ஜாதகத்தை பஞ்சாயத்தை நேர பேர் பொருத்தமெல்லாம் பார்த்து கொடுத்து ஒண்ணு கூட உருப்படியா இல்லைங்க. அவன் பேச்சு கேட்காதீங்க. பஞ்சாங்கம் பார்த்தாச்சு. ஆமாங்க, பையன் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அப்படியா? ஆமா, கரெக்ட். அது போல எனக்கு தேவையான பொண்ணு வேணும்ல கல்யாணத்துக்கு. தேவையான பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. எங்கிருந்தான் தொலைவு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து. நம்முடைய தேசம் எப்படி தெரியும்ல, நமக்கு ஏற்றார் போல, என்னுடைய மகனுக்கும் ஏற்றார் போல குடும்ப பெண் எப்படி பாரு. அவ்வளவுயா? நம்ம மந்திரிக்கிறாரு இல்லையா, இவருக்கே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, எப்படிமா பொண்ணு எப்படி மக்கியனால இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். சரி, அதற்கு தகுந்த வடிவன் எங்கிருந்தாலும் சீக்கிரமாக பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. கையோட கூட்டிட்டே வர சொல்லிட்டு பொண்ண. என்னன்னா உனக்கு காசு செலவு மிச்சம். துட்டு நிறைய கிடைக்கும். ஏன்னா இவ்வளவுதானே? ஆமா, கொடுங்க.
சீக்கிரமாக போய் கூட்டி கொண்டு வா. நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் எப்படி பெரிய இடத்துல வந்து பொண்ணு பார்க்கணும். ஆமா சரி நான் கிளம்புறேன். ஆமா சரி காலத்தை எடுத்துட்டு ஊரா சொல்லலாதான் பொண்ணு கிடைக்கும். அப்படியா? கிளம்பலாமா? கிளம்பு.